ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் நவீனா. இது ஷார்ட் ஃபிலிம்லே ப்ரெசன்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆஃப் த டே. என் கூட சேர்ந்து ஒரு நாளும் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூஸும் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேக்கப். இதோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவியான புக் ரைட்டர். அவரோட ஸ்டோரி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட விற்றுருக்காரு. அதுக்கான கரெக்டான சம்பளம் அந்த ப்ரொடியூசர் கொடுக்கல. அதனால மனம் முடிஞ்சு போன அந்த அப்பாவியான புக் ரைட்டர் அவருக்கான நியாயம் கேட்கறதுக்காக அந்த ப்ரொடியூசரை தேடி போகிறாரு. அதே சமயத்தில் ஒரு குரூப் ஆஃப் ரவுடிஸ் இருந்துட்டு அவங்களோட எதிரியை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதே சமயத்தில் கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மீதி கதை. இந்த ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லியே ஆனுங்க. இந்த ஸ்கிரிப்டில் இருந்துட்டு ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை அழகாக நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் இருந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துட்டு இப்போ விக்ரம் மூவியோட ஸ்டைலில் இருந்துட்டு ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இதோட ஸ்டோரியோட நரேஷனு வேற லெவலுங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் இருந்துட்டு அவருக்கு ஏன் இந்த புக் பிடிச்சிருந்துச்சு, எதனால இதை நரேட் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படிங்கிறத வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு இது பிடிச்சதே லைவ் நரேஷனாக இருந்துச்சு. இந்த புக்கோட ஸ்டோரி அவ்வளோ லைவாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அதே தான் எனக்கும் ஃபீல் ஆச்சுங்க. இந்த ஸ்டோரியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 23 மினிட்ஸுங்க. 23 மினிட்ஸில் ஒரு உண்மையான ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா வில்லன்களோட இன்ட்ரடக்ஷன் தராங்க. இந்த வில்லன்களோட இன்ட்ரடக்ஷன் சீனில் பார்த்தீங்கன்னா வில்லன்களை எப்படிப்பட்ட வில்லன்கள் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக அவங்க என்னென்ன க்ரைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறது. அண்ட் இந்த ஸ்டோரியில் இருந்துட்டு எனக்கு லைட்டிங் இருந்துட்டு ரொம்ப கம்மியாக தெரியுது. ஒருத்தவங்களோட ஃபேஸுமே அவ்வளோ கிளியராக இல்லை. மேபி இது இருந்துட்டு நைட் டைம் அண்டு இவங்கெல்லாம் வில்லன்கள் அவ்வளோ மெயின் கேரக்டர் இல்லைங்கிறதுக்குனால அவங்க ஃபேஸ் அவ்வளோ கிளியராக காட்டலையோ என்னமோ தெரியல. பட் இதில் இருந்துட்டு எனக்கு லைட்டிங் ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க. மிச்சப்படி ஃப்ரேம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு ஷார்ட்டுமே வேறு லெவல் எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் இந்த ஸ்டோரியோட நரேஷனுக்குமே பர்ஃபெக்டான மேட்ச் ஆகுதுங்க. நீங்கள் இதுக்காகவே இந்த ஸ்டோரியை வந்துட்டு பார்க்கலாம். நாங்கள் முக்கியமான ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்னென்னா, இப்போ தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீன் வருது. ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் கிடைச்ச எஸ்ஐ வேலையும் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு புக் ரைட்டிங் தான் பிடிக்கும் அப்படிங்கிறத இருந்துட்டு அவர் இது பண்ணி அவரோட புக்ஸை ஸ்டோரிஸை எடுத்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஹீரோவை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இறந்து போயிடுறாருங்க. அந்த டைமில் தான் ஹீரோ வந்துட்டு ரேக் பண்ணுறாங்க. இதனால மனம் முடிஞ்ச ஹீரோ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ தான் அவரை கிளாஸ் ஆகுது அந்த ஆல்டர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமான பிளாட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் சீனு தானுங்க. அந்த ஃபைட் சீன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஒரு லைட் வந்துட்டு ஆஃப் ஆன் ஆகிற மாதிரி அந்த ஒரு செகண்டில் யாரோ ஒருத்தங்க கொல்லப்படுறாங்க. அது யாருனால அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் தான் அது யார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியோட கடைசியில் வந்துட்டு ஆல்டர் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ப்ரொடியூசரே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம லைஃப்பில் அது இருந்தால் நம்ம எவ்வளோ முன்னேற முடியும், நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதும் அவர் அவ்வளோ சூப்பராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருங்க. பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை மறக்காமல் நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட் ஃபிலிமோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் நவீனா.